ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 24. தாயே தே ஸ்ரேயசக காலா நிரோணாம் ஸ்ரேயோ விவர்தனா குர்யாத் சர்வ ஆத்மனை தேஷு ஸ்ரேயோ அமோகம் தத் ஆயுஷ. 1/1 மீனிங். தே ஆகவே, ஏ தே ஜோதிட கணக்குகளை விவரிக்கும் இவ்வெல்லா ஸ்ரேயச மங்களகரமான காலா காலங்களும் நிருணாம் மனிதர்களுக்கு ஸ்ரேய மங்களம் விவர்தனா அதிகரிக்கும் குர்யாத் ஒருவன் செய்ய வேண்டும் சர்வாத்மனா சிரார்த்த சடங்கு மட்டுமன்றி பிற செயல்களாலும் ஏதேஷு இவைகளில் பருவகாலங்களில் ஸ்ரேய மங்களமும் அமோகம் வெற்றியும் உண்டாகும். தத் ஒரு மனிதனுடைய ஆயுஷ வாழ்நாளிலேயே. டிரான்ஸ்லேஷன். இந்த எல்லா பருவகாலங்களும் மனித குலத்திற்கு மிகவும் மங்களகரமான காலங்களாக கருதப்படுகின்றன. இத்தகைய மங்களகரமான காலங்களில் ஒருவன் எல்லா மங்கள காரியங்களையும் செய்ய வேண்டும். ஏனெனில் இத்தகைய செயல்களினால் ஒரு மனிதன் தனது குறுகிய வாழ்நாளிலேயே வெற்றி அடைகிறான். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். ஒருவன் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மனித வாழ்வுக்கு வரும்பொழுது தொடர்ந்து முன்னேறுவதற்கான பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாந்தி தேவவ்ரதா தேவான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 9 அத்தியாயம் 25வது பதம் கூறுவது போல, தேவர்களை வழிபடுபவன் அவர்களுடைய உலகங்களுக்கு உயர்த்தப்படுகிறான். யாந்தி மத் யாஜினோ அபிமாம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்தை அடைகிறான். எனவே மனித வாழ்வை பெற்றுள்ள ஒருவன் ஆன்மீக உலகத்தை அடைவதற்கு மங்களகரமான முறையில் செயல்பட வேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் பக்தி தொண்டானது பௌதீக சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. அகைதுகி அப்ரதீகதா, பௌதீக படித்தரத்தில் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மேற்கூறிய காலங்களும் பருவங்களும் மிகவும் உகந்தவையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.